கழுதை பிட்டின்ற இந்த மூலிகை செடியை பார்த்துருக்கீங்களா? இதை நான் இப்போ சீர்காழிக்கு பக்கத்தில், சீர்காழிலேருந்து உள்ளே வந்தோம்னா பழையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை கிராமம் இருக்குது. அந்த கடற்கரை ஓரத்தில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த செடி, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய மரம் செடி வகைகள் இருக்கும்ல, அந்த வகையை சேர்ந்த ஒரு சின்னதாக ஸ்ரப்னு சொல்லுவோம்ல, புதர் மாதிரி வளரக்கூடிய செடி வகை. இதோட இலையை பார்த்தா அந்த உப்புத்தாள் இருக்கும்ல, அது எவ்வளோ கடினமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இலை நல்ல கடினமாக இருக்குது. இதோட இலை முழுக்க முனையிலெல்லாம் நிறைய முற்கள் இருக்குது, நல்ல கூரான முற்களை கொண்டதாக இருக்குது. இந்த செடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தண்டு இலைலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த பூவை பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ஊதா கலரில் இருக்கு இல்லையா, இந்த பூ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அந்த பொதுவாகவே நம்ம இந்த இதழ்களை, அதாவது மலர்களோட இதழ்கள்லாம் மென்மை அப்படின்றதோட ஒப்பிடுவோம்ல, ஆனால் இந்த பூ அவ்வளோ வலிமையானதாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் உள்ளது தான் அப்படின்றதுனால, கடற்கரை ஓரத்தில் வளரக்கூடியது, சதுப்பு நிலங்கள் வளரக்கூடியதுன்றதுனால இதோட இலைகள் மூலமாக, இலையில் உள்ள துளைகள் மூலமாக நிறைய உப்பை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இலையோட மேலே அப்படி கையை வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு சுவை நல்லா தெரியுது. இலையோட அந்த துளைகள் மூலமாக நிறைய உப்பு இது வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏன் கழுதை பிட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட தாயகம் வந்து இலங்கையில் இந்த புங்குடுதீவுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே உள்ள கழுதை பிட்டின்ற இடத்த தாயகமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு கழுதை பிட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கு. நிறைய மூலிகை தன்மை வாய்ந்தது, ஆசியாவை தாயகமாக கொண்டது தான். நிறைய மூலிகைகளில் இது பயன்படுத்தப்படுது. இந்த பூக்களில் மகரந்த சேர்க்கை நிகழ்ந்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன சின்னதாக காய்கள் வருது பார்த்தீங்களா, கூம்பு வடிவத்தில் காய்கள் வரும். அந்த காய்கள் நல்ல வெயில் காலத்தில் அப்படி காஞ்சிருது. நான் இந்த பறித்து வச்சுருக்கேன், இது காஞ்சிருது. காஞ்சதுக்கப்புறமா இது வெடித்து செதறும் போது இதுலேருந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரைக்கும் விதைகள் தூக்கி எறியப்பட்டு மற்ற இடங்களில் பரவுது. நிறைய கடற்கரை ஓரங்களில் இதை பார்க்க முடியும். இந்த காயை இப்போ நான் பிரித்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் காய்ந்த நிலையில் இருக்கிற அந்த காய். இது வெடித்ததுக்கப்புறம் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அதோட விதை. வெடித்தோடனே இந்த விதை தான் எங்கே பார்த்தாலும் தூக்கி எறியப்பட்டு அது மற்ற இடங்களில் பரவுது. கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி தூக்கி எறியப்படுமா. உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 விதைகள் இருக்குது.